கூடுகை ஆரம்பமாக இருக்கிறோம். கூடி வந்த அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளில் நமக்கு சிறப்பு செய்தி கொடுக்கும் மிஸ்ஸஸ் ஜெபக்கனி ஸ்டீஃபன் பெங்களூர் வருகை தந்திருக்கிறார்கள். ஜெபத்தோடு பங்கெடுப்போம். அப்புறம் நம்முடைய கூடுகைக்கு ஆரம்பமாக அருமையான மிஸ்ஸஸ் சோபனா ஞானம் ஜெபிப்பார்கள். ஜெபம் சோபனா ஞானம். எங்களை நேசிக்குள்ள நல்ல பிதாவே, இந்த நாள் தந்தாக்கா உமக்கு நன்றி ஏசப்பா. கடந்த நாட்கள்ல எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடந்தக்கா நன்றி தகப்பனே. நாங்க ஏசப்பா காலையில இருந்து மாலை வரைக்கும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தக்கா நன்றி தகப்பனே. இந்த ஆன்லைன் ஜெபத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் ஏசப்பா. இந்த நடக்கிற பிரேயரை நல்லபடியாக ஆசீர்வாதமா நடத்துறதுக்கு என் தேவன் உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து எல்லாரும் இந்த பிரேயர்ல வந்து லிங்க் ஆகுறதுக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த ஒரு ரேஞ்ச் ப்ராப்ளமோ நெட்வொர்க் ப்ராப்ளமோ இருக்கக்கூடாது ஏசப்பா. இன்னைக்கு பிரசங்கம் நடத்துற அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஏசப்பா. அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிச்சு வழி நடத்த வேண்டிய ஏசப்பா. நீரே வழி நடத்த வேண்டும். எங்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை எங்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று மீட்பர் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். அடுத்துள்ளது நமக்கு சாங் கேப்ரியலா ஜெசிகா பாடுறதுக்கு வராங்க. அவங்களோட சாங் நம்ம கேட்கலாம். கேப்ரியலா ஜெசிகா. வண்ண வண்ண பூக்கள் மகிழ்ந்திடுதே, சிறகடிக்கும் பறவை பாடிடுதே, துள்ளியோடும் மான்கள் குதித்திடுதே, மின்னீரும் நட்சத்திரம் ஜோலித்திடுதே. வண்ண வண்ண பூக்கள் மகிழ்ந்திடுதே, சிறகடிக்கும் பறவை பாடிடுதே, துள்ளி ஓடும் மான்கள் குதித்திடுதே, மின்னீரும் நட்சத்திரம் ஜோலித்திடுதே. வானமும் பூமியும் ஆலியும் தேவன் சிருஷ்டித்தார், எல்லாமே அவர் கரத்தின் அற்புத கிரியைகள். நீரிவாழ் மீன்கள் நீந்திடுதே, நமது நிற்கும் மரங்கள் அசைந்தாடுதே, சின்ன தம்பி செல்ல தங்கை துதித்திடுவாய், குதித்து மறந்து பாடு ஏசராஜனை. நீரி வாழும் மீன்கள் நீந்திடுதே, நிமிர்ந்து நிற்கும் மரங்கள் அசைந்தாடுதே, சின்ன தம்பி செல்ல தங்கை துதித்திடுவாய், குதித்து மறந்து பாடு ஏசுராஜனை. வானமும் பூமியும் ஆலயம் தேவன் சிருஷ்டித்தார், எல்லாமே அவரது கரத்தின் அற்புத கிரியைகள். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. 2 வாரத்துக்குள்ள அழகா மனப்பாடம் பண்ணி சூப்பரா பாடிட்டாங்க கேப்ரியலா ஜெசிகா. செகண்ட் சாங் நமக்கு ஷகீனா பாடுவாங்க. கேட்கலாம். நம்மளோட ஷகீனா பாடல. ஷகீனா.
காட்டியுமே துதிப்பேன். சின்ன சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடியுமே துதிப்பேன். மீண்டும் மீனாய் நான் இருந்தால் பாலையாட்டியுமே துதிப்பேன். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினார். ரோருளம் தந்தி மகிழ்ச்சி தந்தி ஏசு தந்து உம்மை சொந்தமாக்கினேன். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினார். பூந்து செல்லும் புழுவானாலும் நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலைய நான் இருந்தால் சிரித்து சிரித்து உம்மை துதிப்பேன். மயிலி போல நான் இருந்தால் தூவே விரித்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினான். ரோருளம் தந்தீர் மகிழ்ச்சி தந்தீர் ஏசுவி தந்து உம்மை சொந்தமாக்கினேன். துதிப்பேன் பிதாவை என்னையும் படைத்ததினான். தேங்க்யூ. சூப்பர், வெரி குட். அழகா பாடுனீங்க. இப்போ ஞான அக்கா நமக்காக ஜெபம் பண்ணாங்க. 2 ஸ்பெஷல் சாங்ஸ் கேட்டோம். இப்போ மெமரி வேர்ஸ் ரெசிடேஷனுக்கு நேரா நம்ம கடன் போலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு மெமரி வேர்ஸ் சொல்ல வராங்க ஜான். கீபே அப்பு நான் ஜான் நானே டி நான் சூப்பரா சொல்லியிருக்காங்க ஜானன். அழகா சொல்லியிருக்காங்க ஜோன் சாம்பல் ஜெசுரன். கொஞ்சம் மொழியில அழகா உச்சரிச்சு அழகா சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஒரு கிளாப் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம். அடுத்து ஃபர்டினா, செகண்ட் ஃபர்டினா. ஃபர்டினா இருக்கீங்களா? ஃபர்டினா ஓகே. மூணாவது நமக்கு சாண்ட்ரியா. நீங்க மெமரி வேர்ஸ் சொல்லுங்க. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5. ஓகே சாண்ட்ரியா, சூப்பர் சொல்லிட்டீங்க. அடுத்து ஸ்டெஃபினா. ஸ்டெஃபினா பொல்லாப்புக்கும் முன்னோடதுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலகி காத்துக்கும். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுக்கு கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சூப்பரா சொல்லிட்டீங்க. 34:13-14. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து ஃபெரோனா இருக்கீங்களா? ஃபெர்டினா ஃபெரோனா 2 பேரும் இல்ல. ஓகே. அடுத்து ஹனா. ஹனா இல்ல. ஓகே. ஹேடன் இல்ல. ரியான், மனோகர். Show me your ways, Lord. Teach me your paths. Guide me in your truth and teach me, for you are God, my Savior. Psalms 25:4-5. வெரி குட், வெரி குட் ரியான். ஜான் ஜியோ இருக்கீங்களா? அடுத்து
ஜான்ஜியோ இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் யாழினி. உன் சகோதரனே உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். லேவியாகமம் 19:17. வெரி குட், வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. கோல்டன் பிரின்ஸ் இருக்கீங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கோல்டன் பிரின்ஸ். கர்த்தரை குட்டுகள் அவர்களின் இடுவை போலது. பிரைஸ் தி லார்ட். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா சொல்லிட்டீங்க. அடுத்து ஜான்ஜித் இல்ல, ஜான் கிங்ஸ்லி. ஜான் கிங்ஸ்லி ஜாயின் பண்ணிருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்து நமக்கு ஜெவின். O God, save me by your name and vindicate me by your might. O God, hear my prayer. Give ear to the words of my mouth. For strangers have risen against me. Ruthless men seek my life. They do not see God before themselves. Selah. Psalms 54, 1, 2, 3. வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் பிரகாஷ். பிரகாஷ் இல்லையா? ஆகாஷ், நெக்ஸ்ட் ஆகாஷ் சொல்லுங்க. My little children, let's not love in word only, neither with the tongue only, but in deed and truth. 1 John 3:18. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்து நித்திகா ஜாய்ஸ்ரீ. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தர் 4:14. பிரைஸ் தி லார்ட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் உள்ளது நித்திலா. Keep me safe, my God, for in you I take refuge. I say to the Lord, you are my Lord. Apart from you, I have no good thing. I say of the holy people who are in the land, they are the noble ones in whom is all my delight. Psalm 16:1-3. சூப்பர், பியூட்டிஃபுல். சோனியா, நெக்ஸ்ட் சோனியா. இரவில் உண்டாவும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:5-6-7. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஜெரமியா. May our unfailing love come to me, O Lord, your salvation according to your promise. Then I'll answer the one who taunts me. For I trust in your word. Do not snatch the word of truth from my mouth, for I put my hope in your laws. I will always obey your laws forever and ever. I will always obey your laws forever and ever. I will always obey your laws forever and ever. I will always obey your laws forever and ever. I will walk about in freedom, for I sought out your precepts. I will speak of your statutes before kings, and will not be put to shame. For I delight in your commands, because I love them. I lift up my hands to your commands, which I love, and I meditate on your decrees. Psalms 119:41-48. Very good. Next, Vaisakh. வைசாக் இல்ல. அடுத்து கிரேஷ்மா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. நெக்ஸ்ட் ஃபெலிசியா கிரேஸ்.
Felcia Grace இல்ல. Nikita. Last one, Nikita. This is the message we have heard from him and we proclaim to you. God is light, in him there is no darkness at all. If we claim to walk by the light and yet walk in the darkness, we lie and do not live by the truth. But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus, his son, purifies us from all sin. If we claim to be without sin, we deceive ourselves and the truth is not in us. If we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. If we claim we have not sinned, we make him out to be a liar, and his word has no place in our lives. 1 John 1:5-10. Very good. Next இதுவரை நமக்கு memory verse recitations full complete ஆயிடுச்சு. அடுத்து we will go to hear the Bible reading to Chronicle 21-27 by Sona Suganti. Today's Bible reading is taken from 2 Chronicles chapter 20 verses 1-27. After this, the Moabites and Ammonites with some of the Meunites came to make war on Jehoshaphat. Some men came and told Jehoshaphat, "A vast army is coming against you from Edom, from the other side of the sea. It is already in Asan Tamar, that is En Gedi." Alarmed, Jehoshaphat resolved to inquire of the Lord, and he proclaimed a fast for all Judah. The people of Judah came together to seek help from the Lord. Indeed, they came from every town in Judah to seek him. Then Jehoshaphat stood up in the assembly of Judah and Jerusalem at the temple of the Lord in front of the new courtyard and said, "O Lord, God of our fathers, are you not the God who is in heaven? You rule over all the kingdoms of the nations. Power and mighty are in your hand, and no one can withstand you. O our God, did you not drive out the inhabitants of this land before your people Israel and give it forever to the descendants of Abraham your friend? They have lived in it and have built in it a sanctuary for your name, saying, if calamity comes upon us, whether the sword of judgment or plague or famine, we will stand in your presence before this temple that bears your name and will cry out to you in our distress, and you will hear us and save us. But now here are men from Ammon, Moab, and Mount Seir, whose territory you would not allow Israel to invade when they came from Egypt. So they turned away from them and did not destroy them. See how they are repaying us by coming to drive us out of the position you gave us as an inheritance. O our God, will you not judge them? For we have no power to face this vast army that is attacking us. We do not know what to do, but our eyes are upon you. All the men of Judah, with their wives and children and little ones, stood there before the Lord. Then the Spirit of the Lord came upon Jaasiel, son of Zechariah, the son of Benaiah, the son of Jeel, the son of Mattaniah, a Levite and a descendant of Asaph, as he stood in the assembly. He said, "Listen, King Jehoshaphat, and all who live in Judah and Jerusalem. This is what the Lord says to you. Do not be afraid or discouraged because of this vast army, for the battle is not yours, but God's. Tomorrow, march down against them. Then they will be climbing up by the pass of Ziz, and you will find them at the end of the God in the desert of Jeriel. You will not have to fight this battle. Take up your position, stand firm, and see the deliverance the Lord will give you. O Judah and Jerusalem, do not be afraid, do not be discouraged. Go out to face them tomorrow, and the Lord will be with you." Jehoshaphat bowed with his face to the ground, and all the people of Judah and Jerusalem fell down in worship before the Lord. Then some Levites from the Kohathites and Korahites stood up and praised the Lord, the God of Israel, with very loud voice. Early in the morning, they left for the desert of Tekoa, and as they set out, Jehoshaphat stood and said, "Listen to me, Judah and people of Jerusalem. Have faith in the Lord your God, and you will be upheld. Have faith in his prophets, and you will be successful." After consulting the people, Jehoshaphat appointed men to sing to the Lord and to praise him for the splendor of his holiness as they went out at the head of his army, saying, "Give thanks to the Lord, for his love endures forever." As they began to sing and praise, the Lord set ambushes against the men of Ammon and Moab and Mount Seir, who were invading Judah, and they were defeated. The men of Ammon and Moab rose up against the men from Mount Seir to destroy and annihilate them. After they finished slaughtering the men from Seir, they had to destroy one another.
When the men of Judah came to the place that overlooks the desert and looked toward the vast army, they saw only dead bodies lying on the ground. No one has escaped. So Jehoshaphat and his men went to carry off their plunder, and they found among them a great amount of equipment and clothing, and also articles of value more than they would take away. There was so much plunder that it took 3 days to collect it. On the 4th day, they assembled in the valley of Barakah, where they praised the Lord. This is why it is called the valley of Barakah to this day. Then, led by Jehoshaphat, all the men of Judah and Jerusalem returned joyfully to Jerusalem, for the Lord had given them cause to rejoice over their enemies. Here ends the Bible reading. Very good. Next, now we are going to meditation part. இதுல நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஜெபக்கனி ஸ்டீஃபன் ஆன்ட்டி வந்திருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஆன்ட்டி மூலமா கேட்கலாம். அவரோட ஷேரிங் என்ன இருக்கு நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். Praise the Lord. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒருவேளை சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், போன வருஷம் ஆன்டி விபிஎஸ் எடுக்கிறதுக்காக உங்க நேரங்கள் சமயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் உங்களை நான் இப்போ ஆன்லைன்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? கிளாஸ் ஸ்கூல் கிடையாது, கிளாஸ் வீட்லயே இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்டோம். அதுல யோசபாத் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த 27 வசனங்கள். இந்த யோசபாத் ராஜா குறித்து ஆன்டி உங்களுக்கு இப்ப சொல்ல போற அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். எல்லாம் கவனமா கவனிங்க, சரியா? இந்த யோசபாத் ராஜா யூத தேசத்துக்கு ராஜாவா இருந்தாரு. யாருக்குடைய ராஜானா யூதர்களுக்கு ராஜாவா இருந்தாரு. யூதா இஸ்ரவேல் அப்படின்னு 2ஆ பிரிஞ்சாங்க. அதுல யூத பக்கத்துல ராஜாவா இந்த யோசபாத் இருந்தாரு. ஒருமுறை இந்த யோசபாத் ராஜாவா இருக்கும்போது மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் அப்படின்னு சொல்லி 3 குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க, இந்த யோசபாத் ராஜா கூட சண்டைக்கு வந்தாங்க. சரியா? சண்டைக்கு வரும்போது இந்த யோசபாத் ராஜா நல்ல பெரிய ராஜா தான். அவருக்கு எல்லா படைபலமும் இருந்துச்சு. நல்ல ஒரு நல்ல போல்டான மனுஷனாதான் இருந்தாரு. ஆனா அவருக்கு என்ன இருந்துதான், இந்த 3 பேரும் சேர்ந்து வந்தோன்னா பயம் வந்துச்சான். இன்னைக்கு நம்மளுடைய தேசத்துல கூட சைனா பார்டர்ல, பாகிஸ்தான் பார்டர்ல எல்லாம் என்ன நடக்கு, நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க பெரிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நாங்க நியூஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாம் இது தெரியும். நம்ம என்ன செய்வோம், நம்ம தேசத்துல இது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய தேசத்தை ஆள்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட என்ன மிலிட்ரி பவர் இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம அவங்க கூட போனா நம்ம எப்படி அவங்கள ஜெயம் எடுக்கலாம், எப்படி நாம அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை யோசிப்பாங்க. இந்த யோசபாத் ராஜா அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், மோவா புத்திரர் இவங்க எல்லாம் சண்டைக்கு வரும்போது இவர் என்ன செஞ்சாராம், போய் தன்னுடைய மிலிட்ரியோட லெவல் என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு குதிரை படம் இருக்கு, எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்கல. இவருக்கு முதல்ல பயம் வந்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நிறைய சூழ்நிலையில நமக்கு என்ன செய்யுது, பயம் வருது. ஆமா தானே? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், கொரோனா பரவுது, COVID-19 பரவிட்டே இருக்கு. அங்க இருக்கான், இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களாம், சென்னையில இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேரளால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெங்களூர்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னோடனே நம்மள அறியாமலே நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோம், நம்மள அறியாமலே ஒரு பயம் வருது. அச்சிச்சோ இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. இந்த யோசபாத் ராஜாக்கு கூட இந்த அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தாரெல்லாம் பார்த்தோன்னா, அவரோட எனிமீஸா பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனா இவன் இத நம்ம இந்த 2 Chronicles 20th chapter 3rd verseல பார்க்கலாம். அவன் பயந்து அப்படின்னு சொல்லி, அவன் பயந்து என்ன செய்யல, போய் ஒரு மூலையில உட்காரல, இல்லைன்னா யாரையாவது மனுஷர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கல. ஐயோ இப்படி எல்லாரும் என் கூட சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து ராஜா கிட்ட, பக்கத்து நாட்டுக்கு மக்கள் கிட்ட எல்லாம் போய் அவங்க ஹெல்ப் கேட்கல. என்ன செஞ்சாராம், யூத ஜனங்களை கூப்பிட்டு உபவாசித்து ஜோம்னு சொன்னாராம். அவருக்கு பயம் வந்தப்ப என்ன செஞ்சாரு, அவர் பெரிய ராஜா, ஆனா அவருக்கு பயம் வந்தோடனே என்ன செஞ்சாரு, ஜோம்ன்றதுக்காக, ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றதுக்காக தன்னுடைய தேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாராம், கூப்பிடுறாராம். இன்னைக்கு தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு பயம் வந்துச்சுன்னா,
இன்னைக்கு அம்மா அப்பா எங்கேயோ கடைக்கு போயிட்டாங்க, திடீர்னு கரண்ட் போயிட்டுன்னா நம்மளுக்கு பயம். ஆமா தானே? கரண்ட் போயிட்டுனா பயம். நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு தனியா போகிறதுக்கு பயம். அக்கா உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களா இருந்துதான் நாங்களும் இவ்வளவு பெருசு பெரிய ஆளா இருக்கோம். நைட்டு முந்திலாம் எப்படி இருக்கும், வீடு பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அதுக்கப்புறம் தோட்டம் இருக்கும், அங்க போய் தான் கை கழுவெல்லாம் போனோம். அப்பெல்லாம் நைட் ஆனிச்சுன்னா என்ன செய்யும், பயமா இருக்கும். ஐயோ ராத்திரி இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி பயம். அதுக்கப்புறம் நம்ம டியூஷனுக்கு இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ரோட்ல நடந்து வரும்போது ஒரு இடத்துல ஆளே இல்ல, ஸ்ட்ரீட் லைட் தெரியல அப்படின்னா பயம். இப்படி நிறைய சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், பயத்தை கடந்து போறோம். நீங்களும் உங்க வாழ்க்கையில இதே மாதிரி அநேக சூழ்நிலைகளை கடந்து போயிருப்பீங்க. இத மாதிரி உங்களுக்கு எந்த சூழ்நிலையில பயம் வந்தாலும் முதல்ல நம்மளுடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்னா ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். ஏசப்பா நீங்க என் கூட இருங்க ஏசப்பா, நான் உங்க பிள்ளை, எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு, இந்த ரோட்ல நான் இப்ப தனியா நடந்து போறேன் ஏசப்பா, இல்லைன்னா வீட்டுல அம்மா அப்பா கடைக்கு போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, நான் மட்டும் இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, இல்லைன்னா அப்பா வெளியில ஊருக்குலாம் போறாங்க, இல்லைன்னா வியாபாரத்துக்கு போறாங்க, ஆபீஸ்க்கு போறாங்க, அப்பா பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களுக்காக நீ என்ன செய்யணும், உனக்கு எந்த சூழ்நிலையில பயம் வந்தாலும் முதல்ல நீ யாரை தேடணும் அப்படின்னா, ஐயோ அம்மா இருந்தா நல்லா இருக்குமே, அப்பா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு போனாலும் முதல்ல உன்னுடைய இருதயம் முதல்ல ஆண்டவரை தேடுறதுக்கு தான் என்ன செய்யணும், போகணும். அப்ப ஆண்டவரை நீ தேடணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களையும் என்ன செய்வாங்க, நடத்தி கொடுப்பாங்க. இந்த யோசபாத் ராஜாக்கு பயம் வந்தப்ப, அவன் பெரிய ராஜா, அவன் கிட்ட எல்லா பலமும் இருந்துச்சு, நிறைய மிலிட்ரி மேன் இருந்தாங்க, நிறைய அவன் கிட்ட சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சானா, உபவாசித்து ஜோம்ன்றதுக்கு மக்களை என்ன செஞ்சானா, கூட்டி சேர்த்தானா. அப்ப என்ன பண்ணாங்களா, இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை தேட வந்தாங்க. இதை நம்ம இந்த 4வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்தோட 4வது வசனத்துல பார்த்தோம்னா, அந்த யூதாவில இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தர்கிட்ட சகாயம் தேடுறதுக்காக என்ன செஞ்சாங்களாம், தேவாலயத்துக்கு வந்தாங்களாம். இன்னைக்கு நம்மளும் கூட இன்னைக்கு நம்மளுக்கு ஒருவேளை லாக்டவுன் பீரியடா இருக்கிறதால நம்ம என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு போக முடியல, போய் சர்ச்சில் போய் நம்ம என்ன செய்ய முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இப்படி ஆன்லைன் மூலமா அவங்கவுங்க வீட்டுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய சத்தத்தை நம்ம என்ன கேட்கிறோம். அப்போ நீயும் நம்மளுடைய வாழ்க்கையில கூட எந்த சூழ்நிலையிலயும் கர்த்தரை தேடுறதுக்கு தான் நம்மளுடைய இருதயம் என்ன செய்யணும், முதல்ல பயப்படும் போது ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, கர்த்தரை தேடுறதுக்கு இன்னைக்கு சர்ச்சில் போய் நீங்க ஜெபம் பண்ண முடியலனாலும் குடும்பமா அம்மா அப்பா கிட்ட நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். நம்ம என்ன செய்யலாம், ஃபேமிலியா பிரேயர் பண்ணணும், ஃபேமிலியா உட்கார்ந்து என்ன செய்யணும், வேத வசனத்தை மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த நிலைமை இப்ப நம்ம தேசத்துல நடக்கிற இந்த கொடிதான காலத்துல ஆண்டவரை மட்டும் நம்ம குடும்பமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப யோசபாத்துடைய வாழ்க்கையில பின்னாடி என்ன நடந்ததோ அதே ஆசீர்வாதத்தை நம்மளும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ராஜா சொன்ன உடனே யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், ஆலயத்துக்கு வந்தாங்களாம். ஆலயத்துக்கு வரும்போது இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 6வது அதிகார வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் யோசபாத் ராஜா ஒரு பிரேயர் பண்றாரு. சர்ச்சில் அந்த புதுசா கட்டின அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரா, பிரேயர் பண்றாரு. 6வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் பிரேயர் பண்றாரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணாரு. பிரதிஷ்டை பண்ணும்போது சாலமோன் பண்ணின ஜெபத்துல இருந்து ஒரு ஜெபத்தை சொல்றாரு. சாலமோன் பிரேயர் பண்ணாரு. என்ன பிரேயர் பண்ணாருன்னா, தேசத்துல கொள்ளை நோய் இல்லைன்னா இது மாதிரி சாவு இல்லைன்னா எதிரிகளுடைய படைகள் வரும்போது இந்த தேவாலயத்துல ஜெபித்தாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஜெபத்தை கேட்கணும்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அக்கா அந்த வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. 2 நாளாகமம் 2 Chronicles 20th chapter 9th verse. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து எங்கள் இடனில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் சொல்லியிருக்கிறா? அவங்களுடைய முற்பிதாக்கள், அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், முன்னாடி இருந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னாப்பா நீ என்ன செய்ய, சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணு, அப்போ உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப என்ன செய்யறாரு, அதனால அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிட்டு, இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீ உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாரு.
அது நம்ம வந்து அந்த சாலமோனுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும் அக்கா உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில கூட நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு தேவை அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்களும் என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கு. நீங்க வந்து காலையில பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இத மாதிரி ஆன்லைன்ல நீங்க வந்து கேலிக்கட் சர்ச்ல எல்லா பிரேயரும் நடக்குது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேக்குறீங்க. சண்டே கிளாஸ்ல நம்ம படித்த பாடல்கள், பிபிஎஸ்ல படிச்ச பாட்டு, இப்படியாக நிறைய காரியங்கள் மூலமா அநேக வார்த்தைகளை நீங்க என்ன செய்றீங்க, கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பயம் இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது ஏசப்பாட்ட என்ன செய்யலாம், ஏசப்பா நீங்க இப்படி வாக்கு கொடுத்திருக்கீங்களா, பைபிள் இப்படி ஒரு வசனம் சொல்லிருக்கல ஏசப்பா, இந்த நிலைமையில எனக்கு நீங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்க. அப்படிதான் யோசபாத் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க சாலமோனுக்கு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எங்க சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஜோம்ன்றாரு. ஜோம்னும் போது அவரு 12வது வசனத்துல பாருங்க, எங்கள் தேவனே அவர்களை நியாய தீர்க்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாருங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத்துடைய கண்களும் யூத ஜனங்களுடைய கண்களும் யார மட்டும்தான் நோக்கி பார்த்துட்டு இருந்துச்சான், ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்த்துட்டு இருந்துச்சான். சங்கீதத்துல நம்மளுக்கு பாக்குறோம், எனக்கு ஒத்தாசி தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்ப இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய இன்னைக்கு நம்முடைய தேசத்தோட நிலைமையில நம்முடைய கண்கள் கூட என்ன செய்யணும், கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும். அப்படி கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இவர் சொல்றாரு, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. குட்டி தம்பி தங்கச்சி, அருமையான சின்ன இளம் வாலிப பிள்ளைங்க எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த சின்ன வயசுல எங்களுக்குலாம் இத மாதிரி லாக்டவுன் இப்படி எல்லாம் கூட கிடைக்கவே இல்லை. நான் இன்னும் அதிகமா வேதத்தை படிக்க இல்லைன்னா அதிகமா ஜெபிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் என்ன செய்றீங்க, வீட்லேதான் 24 hours இருக்கிறீங்க. படிப்பு கொஞ்ச நேரம் தான் படிக்கிறீங்க. ரொம்ப அதிகமா வேதத்தை அதிகமா நேசித்து வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். ஏசப்பா எனக்கு நிறைய சொல்லித்தாங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைங்க கிட்ட ஏசப்பா ரொம்ப ரொம்ப பாசமா பேசுற ஒரு நல்ல ஆண்டவர். குட்டி சாமுவேல் கிட்ட ஏசப்பா பேசினாங்க, ஆண்டவர் பேசினாங்க. சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிட்டு இஸ்ரவேல் தேசத்துல நடக்க போற காரியத்துல அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவன் குட்டி சின்ன சாமுவேல் தான். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட கூட பேசுறதுக்கு ஆசையா இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல ஏசப்பாவை அதிகமா தேடணும். இந்த யோசபாத் ராஜா தேடினாரு, ஜெபித்தாரு. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாரு, கூட்டி சேர்த்தாரு தேவனை தேடுறதுக்கு. அதே மாதிரி நீங்களும் கூட அம்மா அப்பா அண்ணன் அக்கா எல்லாரும் சேர்ந்து தேவனை தேடுறதுக்கு என்ன செய்யணும், நீங்க ஒருமுகப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கண்கள் எப்பொழுது அவரை மட்டும் நோக்கிட்டு இருக்கணும். டிவில, போன்ல, மொபைல்ல இதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய நேரத்தை வீணாக்க கூடாது. எவ்வளவு நேரம் வேதத்தை அதிகமா நேசித்து வாசிக்க முடியுமோ, எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ, ஜெபிக்கிறதுக்கோ வேதத்தை வாசிக்கிறதுக்கோ நம்ம இந்த நாட்கள் என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது வாக்கு பண்ணினவர் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அவர் மாறவே மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்வாரு. அதனால ஆண்டவரே நீங்க சாலமோனுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்களேன்னு சொல்லி யோசபா ஜோம்ன போது என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம இப்ப பாக்கலாம். அவங்க ஜெபிக்கும் போது யகாசியேல் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மேல தேவனுடைய ஆவி இறங்குச்சு. தேவனுடைய ஆவி இறங்கி அவர் என்ன பண்ணாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. தேவனுடைய ஆவி அவர் மேல இறங்கி அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நீங்க போங்க, யுத்தம் ஆண்டவர் பண்ணி உங்களுக்கு இந்த காரியத்துல இந்த அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், இந்த சேயீர் மலை தேசத்தார்கிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய பிள்ளை மூலமாக பேசி அவங்களை என்ன செய்யறாரு, தைரியப்படுத்துறாரு. சரியா? இன்னைக்கு நம்மகிட்ட கூட ஏசப்பா பேசுற தேவனா இருக்கிறாங்க. ஆண்டவர் சாமுவேல் கிட்டதான் பேசினாங்க, யகாசியல் கிட்டதான் பேசினாங்க அப்படிலாம் கிடையாது. ஏசப்பா நம்ம கூட என்ன செய்வாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. எப்ப பேசுவாங்க, நம்மளுடைய கண்கள் அவரையே பார்த்துட்டு இருக்கும் போது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஏசப்பா நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசுவீங்க இல்ல, என்கிட்டயே நீங்க பேசுவீங்க. ஏசப்பா என்கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய பயத்தின் சூழ்நிலையில இல்லைன்னா நீங்க எதற்காக தேவையோடு ஏசப்பா பாக்குறீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் கண்டிப்பா உங்ககிட்ட பேசி உங்களை என்ன செய்வாங்க, தைரியப்படுத்துவாங்க. இதை நம்ம இந்த அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் இந்த யகாசியல் பேசினதை குறித்து பாக்குறோம். அதுக்கப்புறமா யோசபாத் ராஜா என்ன பண்றாரு, தரை மட்டுமா தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்றாரு. தரை மட்டுமா என்ன செய்யறாரு, தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்றாரு. பணிந்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்களா, கர்த்தரை துதிக்கிறாங்களா. இதை நம்ம 20வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அக்கா வாசிக்கிறேன்.
கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். எப்படி துதிச்சாங்களா? மகா சத்தத்தோடு கம்பீரமா துதிச்சாங்களாம். அப்போ அவங்களுடைய பலன் எல்லாத்தையும் கொடுத்து முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு தேவன் அன்பு கூர்ந்து என்ன பண்ணாங்களாம்? கர்த்தரை துதிச்சாங்களாம். துதிச்சுட்டு அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்ம இல்ல வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்யணும்? அதிகமா ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த சூழ்நிலையில சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் பயந்து ஓடிட்டு இருக்கிற நிலைமையிலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலயும் கூட நம்மளுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நம்முடைய வாயில இருக்கணும். ஆண்டவர் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை விரும்புகிறாரு. என்ன உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி அப்படின்னா துதிக்கிறது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது. யாத்ராகமத்துல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. எதுக்கு நம்முடைய ஆண்டவர் எதுக்குமே பயப்பட மாட்டாரு. எதை குறித்து எதை கண்டு பயப்படாத தேவன். அவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது. ஆனா எதுக்கு பயப்படுவாரா? துதிக்கு பயப்படுவாரா? இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணாரு? இத மாதிரி அந்த யகாசியல் சொன்ன உடனே யோசபாத் எல்லாரும் தரைமட்டு குனிந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்களாம். அவங்க இன்னும் யுத்தத்துக்கு போகல, யுத்தத்துல ஜெயம் எடுக்கல, இன்னும் அவங்க எதையுமே பண்ணல. ஆனா என்ன செய்யறாங்க? கர்த்தரை துதிக்கிறாங்க. எப்படி துதிச்சிருப்பாங்க? அவங்க இப்ப நம்ம போற சண்டையில நமக்கு தான் ஜெயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சாங்க. இன்னைக்கு நம்ம கூட என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை ஆசைப்படுறோம். நம்மளுடைய எதிர்கால படிப்பு, இல்லைன்னா நம்ம ஃபேமிலில ஒரு விஷயம், ஒரு சுகம், இல்லைன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆசைப்படுறோம், ஜெபிக்கும் போதே ஏசப்பா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாங்க? கண்டிப்பா அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில வாய்க்க பண்ணி தருவாங்க, ஆசீர்வதிச்சு தருவாங்க. என்ன செய்யறாங்க? இவங்க கர்த்தரை அதிகமா துதிக்கிறாங்க. துதிக்கிறது மட்டும் இல்ல, காலையில அதிகாலமே எழுப்பி போறாங்களாம். எழுப்பி என்ன செய்யறாங்களாம்? வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டாங்களாம். அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போக புறப்படுறாங்க. தம்பி தங்கச்சி இன்னைக்கு யாரெல்லாம் இப்போ எல்லாரும் லாக்டவுன், ஸ்கூல் கிடையாது, எல்லாரும் என்ன செய்யறோம்? 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் தூங்குறது. லஞ்சை பிரேக்ஃபாஸ்ட் எப்பதான் பாக்குறது? மத்தியானம் 12 மணிக்கு மேலதான். அப்படி இருக்கவே இருக்க கூடாது. அதிகாலையில தேவ சமூகத்துல கண்டிப்பா அட்லீஸ்ட் 8th 9th படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க, தேவ சமூகத்துல அதிகாலையில செலவிடுறது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். சரியா? நம்ம இந்த வயசு ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவனை அதிகமா தேடுறதுக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய இதயத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய எதிர்காலத்தை கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. ராத்திரி முழுசும் என்ன செய்யறது? 2 மணி 3 வரைக்கும் முழிச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் பகல்ல என்ன செய்யறது? தூங்குறது. அப்படி பண்ணவே கூடாது. இங்க என்ன செய்யறாங்களா? அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டாங்களாம். புறப்படும் போது அந்த யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு? அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, சண்டைக்கு போற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யாதீங்க? உங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்கிற குதிரை பலத்தை நம்பாதீங்க, நம்ம கிட்ட இருக்கிற காலாட்படையை நம்பாதீங்க, நம்ம கிட்ட இவ்வளவு சோல்ஜர் இருக்காங்கன்னு பாக்காதீங்க, நம்மளுக்கு வில்லு அம்புலாம் எய்ய தெரியும், நம்மள ஜெயம் எடுக்க யாராலையும் முடியாது, நம்ம எவ்வளவு பலசாலியா இருக்கோம், அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. யார நம்புங்க? கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க? நிலைப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்மளுடைய நம்பிக்கை கூட என்ன இருக்கு? எதுலதான் இருக்கணும்? கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். நம்மளுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருந்து நம்முடைய இருதயம் அவரை மட்டும் சார்ந்து இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா என்ன செய்வாங்க? நீங்க ஜோம்ன்ற சின்ன சின்ன ஜெபத்துக்கு கூட என்ன செய்வாங்க? ஆண்டவர் கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க. சரியா? இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம இதைதான் நம்ம பாக்குறோம். அடுத்தவங்க என்ன செய்யறாங்க? அவங்கள தைரியப்படுத்தி அனுப்புறான். யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு? தைரியப்படுத்தி அனுப்புறாரு. போகும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யுத்தத்துக்கு போகும்போது முதல்ல முன்னாடி யார் போவாங்கன்னா நல்ல பலசாலிகள் எல்லாம் போவாங்க. அவங்கதான் போய் எனிமிய ஆப்போசிட்ல சண்டைக்கு வர்றவங்களை என்ன செய்வாங்க? ஒரே அடியில அடிச்சு தீர்த்துருவாங்க, இல்லைன்னா காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல பலசாலியா ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனை தான் அனுப்புவாங்க.
ஆனா இந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணாரா, 21வது வசனத்துல பாருங்க, 21st verseல, அவன் தன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாத்தீங்களா ஆண்டவர் மேல. என்ன செஞ்சாராம், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரண்ட்ல யாரு இருந்தாங்கன்னா கொயர் இருந்தாங்க, கொயர் தான் முதல்ல இருந்தாங்க, அதுக்கு பின்னாடிதான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற சோல்ஜர்ஸ் பின்னாடி இருந்தாங்க. ஃப்ரண்ட்ல இந்த யூத மக்களுடைய இந்த ஆர்மில, யோசபாத்துடைய ஆர்மில ஃப்ரண்ட்ல யார் நின்னாங்கன்னா கொயர் தான் நின்னாங்க. தம்பூரு எல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறவங்க என்ன செஞ்சாங்களா, முன்னாடி நின்னாங்களாம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து அவங்கள அதை வாசித்தோம்னா தெரியும். அப்ப பாரு 22nd பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க வந்து எதிரிகளுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும், அடாடா நம்ம 3 தேசத்துல இருந்து சேர்ந்து இவன் கூட யுத்தத்துக்கு வந்திருக்கோம், இவன் என்னத்தை நிறுத்திருக்கான், முன்னாடி கொயரை கூட்டு வந்து நிறுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எனிமிஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ரொம்ப அசால்ட்டா பாத்திருப்பாங்க. இவங்க முதல்ல கொயர் தான்ப்பா நிக்குது, கையில எல்லாம் கிட்டார் வச்சுக்கிட்டு ஆர்கன் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, ஒரு க்ஷண பொழுது அடிச்சு போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த பாடகர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எப்ப அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தரை வந்து மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, அப்ப என்ன ஆச்சா, ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த 3 ராஜாக்கள் இருந்தாங்க பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் அம்மோன் புத்திரரும் மோவாப், அவங்க 2 பேரும் சேர்ந்து முதல்ல சேயருடைய அந்த இதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க 3 பேரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமா எழும்பி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க 3 பேரே செத்து மடிஞ்சு போயிட்டாங்க. கவனிச்சு பாரு, நம்மளுடைய வாழ்க்கையில கூட நீயும் கூட உனக்கு பயம் இருக்கும்போது நீ முதல்ல கர்த்தரை தேடுறதுக்கு, ஏசப்பாட்டை மட்டும் நோக்கி பார்க்கறதுக்கு நீ வந்து பிராக்டிஸ் பண்ணு. இதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியம் வாழ்க்கையில. இன்னைக்கு நீங்க குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்க, நீங்க வளர 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 எந்த சூழ்நிலையிலும் இந்த வசதி என்ன செய்யாது, மாறவே மாறாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே வார்த்தை தான், இதே பைபிள் தான். எங்க தாத்தா பாட்டி இருக்கும்போது இதே பைபிள் தான். 2000 வருஷமா நம்ம இந்த பைபிள் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, என்னைக்குமே மாறாது. இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி நம்ம அந்த ஆண்டவரை துதிக்கிறது, எப்படி ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்கிறது, எப்படி நம்ம அவரை மட்டும் நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்த்தோம். அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது இவங்க வெப்பன் எடுத்துட்டு யாரும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. இந்த நம்ம அடுத்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 24வது வசனத்துல பாருங்க, யூதா மனுஷர் வனாந்திரத்தில் சாம கூட்டண்டையில வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. பாத்தீங்களா தம்பி தங்கச்சி, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும் போது ஒரு காரியம் கூட தப்ப முடியாது தேவ சமூகத்துல இருந்து. அதுதான் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம். நம்ம சுய பலத்துல என் பலத்தோடு கூட நான் சண்டைக்கு போனேன் அப்படின்னா என் பக்கமும் சேதம் வரும். ஒருவேளை ஜெயம் வென்றாலும் என் பக்கமும் சேதம் வரும். அந்த பக்கமும் என்ன செய்வாங்க, எதிரிகளும் பிழைப்பாங்க. எல்லாரும் மடிஞ்சு போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்கிறவனா இருந்தபோது ஒருத்தர் கூட என்ன செய்யலாம், எனிமியுடைய இதுல தப்பிக்கவே முடியலையா. அப்போ தப்பவே இல்லையா. அடுத்த வசனத்துல பாருங்க, 25வது வசனம் கடைசி நாள்ல 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்ததாம். எத்தனை நாள் அவங்க எடுப்பாங்களா, அங்க இருக்கிற பொண்ணு வெள்ளி, அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் 3 நாள் எடுத்தாங்களாம். அவ்வளோ ஜாஸ்தி பொருள் அங்க இருந்துச்சா, அவங்களுக்கு கிடைச்சிச்சான். இவங்க இந்த 3 நாளும் கொள்ளையிடுறதுக்கு அவங்க ஏதாவது பிரயாசப்பட்டாங்களா, ஒண்ணுமே பண்ணல. என்னதான் பண்ணாங்க, கர்த்தரை பாடி துதிக்கதான் செஞ்சாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையில கூட இது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தராக பரலோகத்துல இருக்கிற இடத்துல கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறாங்களாம். பரிசுத்தர் 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 சொல்லி ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறாங்களாம். ஆனா சங்கீதத்துல சொல்லுது, ஆண்டவர் அந்த துதியை விட இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பாவிகளாகி நம்ம துதிக்கிற துதியை கேட்கறதுக்குதான் ஏசப்பாக்கு அவ்வளோ இஷ்டம்.
எங்களை விட நீங்க குட்டி பிள்ளைங்க துதிக்கிறத ஆண்டவர் அவ்வளோ ஆசையா பாக்குறாங்க. ச்சே, இந்த பிள்ளை அவன் பேரை சொல்லி இந்த பிள்ளை என்னை எவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் பண்றா, இந்த பிள்ளை இன்னைக்கு என்னுடைய நாமத்தை சொல்லி எவ்வளவு அழகா வொர்ஷிப் பண்றா, என் நாமத்தை எப்படி பிரைஸ் பண்றா அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டு உன்னுடைய காரியம் உனக்கு எதிரா நீ எதெல்லாம் பார்த்து பயப்படுறியோ, எதெல்லாம் பார்த்து உனக்கு பயமா பெருசா தெரியுதோ, ஆண்டவர் என்ன செய்வாங்க, அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பெரிய வெற்றி கொடுப்பாங்க. சரியா? இங்க வந்து 3 ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு எதிரா வர்றாங்க. ராஜா என்ன செய்யறாரு, தேவ சமூகத்துல போய் என்ன பண்றாரு சொல்றாரு, அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு சொல்றாரு. யூதா ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தேவ சமூகத்துல வந்து சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, இங்க கவனி, அந்த சொல்றாங்க நம்ம சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு வசனம் இருக்கு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை தேடும் போது நம்மளுக்கு அந்த யோசபாத் ராஜாவுக்கு முன்னாடி அவங்க நின்னவங்க எல்லாம் பெரிய சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி கர்த்தரை தேடுகிற அவருக்கு ஆண்டவர் என்ன செய்யல, ஒரு நன்மை கூட குறைவுபடாதபடி ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு, துதிக்கிற கூட்டத்தை முன்னாடி நிறுத்தினாரு. அதுல பாருங்க, எல்லாரும் ட்ரம்பட் எல்லாம் வச்சுட்டு நிக்கிறாங்க. துதிக்கிற கூட்டத்தை யோசபாத் ராஜா என்ன செஞ்சாரு, முன்னாடி நிறுத்தின பிறகு ஆண்டவர் அவங்க கிட்ட என்ன செஞ்சாரு, அந்த மத்த எதிரிகள் எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, மடிந்து போக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, பெரிய காரியத்தை செஞ்சாங்க. இவங்க போகாமே ஆண்டவர் என்ன பண்ணாங்க, பெரிய காரியத்தை செஞ்சாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியம், இவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த ராஜா எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் நம்மளுக்கு இப்ப அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், எனக்கு இல்ல என் பிள்ளைக்கு பார்ப்போமே, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் என்ன செய்வேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிட்டே இருப்பேன். ஏசப்பா சுகம் கொடுத்துருங்க, ஏசப்பா சுகம் கொடுத்துருங்க, ஏசப்பான்னு சொல்லி நம்முடைய மனசு என்ன செய்யும், எந்த வேலை செஞ்சாலும் பிரேயர் பண்ணிட்டே இருக்கும். சுகம் பெற்ற பிறகு நம்ம ஸ்தோத்திரம் பண்றது எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம், ஒரே ஒரு முறைதான், முழங்கால் போட்டோமா, ஏசப்பா நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஏசப்பா, ஏசப்பா இந்த முறை நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா, ஏசப்பா இந்த முறை எங்க அப்பாவுடைய வியாபாரத்தை நீங்க ஆசீர்வச்சதுக்காக நன்றி ஏசப்பா, இந்த ட்ரெஸ்ஸை நான் கேட்டேன் நீங்க கொடுத்தீங்க ஸ்தோத்திர ஏசப்பா. ஒரே நிமிஷம் தான் அந்த ஜெபத்தை முடிச்சிரும். ஆனா இந்த யோசபாத் ராஜா என்ன செஞ்சானா, 26வது வசனத்துல பார்த்தோம்னா, 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு துதி செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்களாம், பெராக்காவ் என்ற இடத்துல கூடி கர்த்தரை என்ன பண்ணாங்களாம், ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தரை வந்து என்ன செய்யறோம், தேடுறோம், எவ்வளவு தூரம் என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதே மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும், நேரத்தை ஒதுக்கணும். சரியா? நம்மளால கூடுமான வரைக்கும் ஒரு 2-3 நாளாவது அதிகமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண, ஏசப்பா இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் ஏசப்பா, எனக்கு இதை பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு, இந்த காரியத்தெல்லாம் பார்த்தா எனக்கு சிங்கம் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா உங்க பிள்ளைங்களாக எனக்கு நீங்க ஒரு நன்மையை தாழ்ச்சி அடையே விடல ஏசப்பா, எல்லா நன்மையும் எனக்கு கொடுத்தீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கிறோம். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவ துதி எப்போது என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில கூட நம்மளுக்கு எதிரா சிங்கம் போல வருகிற காரியம் அது பார்த்தோம்னா நம்மளுக்கு பெருசா தெரியும், ஆனா சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடையும், அதுக்கு கூட பட்டினியா இருக்கிற சூழ்நிலை வரும். ஆனா கர்த்தரை தேடுற உனக்கும் எனக்கும் ஏசப்பா ஒரு நன்மை கூட குறைவு பண்ணவே விட மாட்டாங்க. அந்த பெற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, யோசபாத் மாதிரி பெராக்காவில் கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மள அர்ப்பணிக்கணும். சரியா? நம்ம இப்ப ஒரு சின்ன ஜெபம், எல்லாரும் கண்ண மூடி, ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா, இந்த யோசபாத் ராஜா மாதிரி எங்களுக்கும் நிறைய சூழ்நிலையில நாங்க என்ன செய்யணும், உங்களை மட்டும் தேடணும், உங்களை மட்டும் பிடிச்சுக்கணும் ஏசப்பா, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா, பைபிள் வசனம் எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கணும் ஏசப்பா, அது மட்டும் இல்ல நான் எப்பயுமே துதிக்கிறவளா இருக்கணும்,
பாடிக்கிட்டே இருக்கணும் இசப்பா. எனக்கு தெரிஞ்ச மலையாள பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, தமிழ் பாட்டு இதெல்லாம் நான் என்ன செய்யணும், என் வாய் ஹம் பண்ணிட்டே இருக்கணும். உமக்கு பிரியமில்லாத பாட்டுலாம் நான் பாடவே கூடாது இசப்பா. உங்களை துதிக்கிற துதி என்கிட்ட எப்பயுமே இருக்கணும். நான் எந்த நன்மையை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொண்டதோட மட்டும் இல்ல இசப்பா, அதற்காக அதிகமா துதிக்கிறவளா என்ன நிறுத்துங்க இசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணலாமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ண மூடி இயேசுப்பட்ட கேட்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி சொல்ற ராஜா. அருமையான பிள்ளைகளோடு சேர்ந்து உடைய வேத வசனங்களை காணிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். யோசபாத்துடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க கற்றுக் கொடுத்த அருமையான சத்தியத்துக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளும் ராஜா நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ராஜா, பிள்ளைகள் பயப்படுற சூழ்நிலைகள் அப்பா, இந்த தேவை நிறைந்த இந்த உலகத்துல பல விதத்துல நெருக்கப்படுகிற இந்த உலகத்துல பிள்ளைங்களுடைய கண்கள் எப்பொழுது உண்மையை நோக்கி கொண்டிருக்கும் போது ராஜா, நீங்க வசனத்தை அனுப்புங்க ஏசப்பா. பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்பதற்கு அபிஷேகத்தின் வல்லமையை தாங்க ஏசப்பா. அது மட்டும் ஆண்டவரே எப்பயுமே துதிக்கைகளாக எடுத்து நிறுத்துங்க ராஜா. அவங்களுக்கு முன்னாடி மலை போல காரியங்களப்பா, எதையாவது பார்த்தா இவ்வளோ பெருசா இருக்கேன்னு சொல்லி ராஜா தெரியலாம் தகப்பனே. ஆனா அதை துதிக்கும் போது அது நிர்மூலமாகி போகும், அது ஒண்ணுமில்லாமல் போகும் என்று சொல்லி ராஜா பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். அதை வாழ்க்கையில அனுபவிக்க உதவிச்சேங்க ஏசப்பா. பிள்ளைங்க இதை தங்கள் வாழ்க்கையில அபியாசிக்க கிருபத்தாங்க ஆண்டவரை. பெற்றுக்கொண்ட நன்மைக்காகவும் அதிகமாய் ஸ்தோத்திர செலுத்த பிள்ளைகளாக எடுத்து நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. நீங்க கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துல நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை தாங்கட்டும். துதிக்கான மகிமையில அமுக்கு செலுத்துற இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நேரத்துல கூட ஐயா அவங்களுக்கும் இந்த சண்டே ஸ்கூல்ல கதை சொல்றதுக்கு எனக்கு சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துறேன். ரோசி அக்காவுக்கும் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ. ஆமேன். சூப்பரா கதை சொன்னாங்க ஆன்ட்டி. அது ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நமக்கு அதிகமா நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம பலவான்களா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளோட சுயத்தின்படி நம்ம வாழாம ஆண்டவரை துதித்து பாடல் மூலம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எப்பவுமே நம்ம பாடி 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 ஆண்டவரை துதிக்கணும். பின்ன நம்ம நன்மை ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து எப்போதும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஒரு நாள் மட்டும் கர்த்தர் தருகிறதான நன்மையை வச்சு நம்ம ஸ்தோத்திரம் ஒரு தடவை ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய இருதயத்துல எப்பயுமே நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் செய்துட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு அழகா ஆன்ட்டி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தர் தாமே அந்த வார்த்தையின்படி ஆன்ட்டியையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அடுத்த செக்ஷனுக்கு கடந்து போகலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் சாங் பாடுறதுக்காக நமக்கு பிரார்த்தனா ஜெனட் வராங்க. ஸ்பெஷல் சாங் அவங்க எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனாய் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனாய் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் உலக நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சு போய் கிடந்து நான் நொறுக்கப்பட்டு கிடந்து என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரஞ்சித தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகி, என்னை மன்னிக்க வந்த அழகி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அழகா பிரார்த்தனாக்கா ஆண்டவரை ஆராதிச்சிருக்காங்க இந்த பாடல் மூலமா. காட் பிளஸ் யூ பிரார்த்தனா.
பிப்ளிக்கல் ஹீரோ பத்தி நம்ம வாரம் வாரம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு உள்ள பிப்ளிக்கல் ஹீரோஸ் பத்தி நம்மளோட பேச வராங்க நிவேகா ஜாய்ஸ். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இன்னைக்கு கூட எனக்கு இந்த ஷேர் பண்றதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் தந்து சண்டே ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்காக கூட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இப்போ என்னோட பிப்ளிக்கல் ஹீரோ பத்தி ஷேர் பண்ண போறேன். நான் இன்னைக்கு சொல்ல போறது வந்து யோசுவாவை பத்தி. யோசுவாவோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனார்னு நமக்கு தெரியும். எனக்கு பர்சனலா யோசுவா வந்து நிறைய விஷயத்துல இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நான் இன்னைக்கு கூட யோசுவாவை பத்தி எனக்கு பிடிச்ச விஷயமும் யோசுவா கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்ச அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி. எப்படி எல்லாம் ஒரு லீடர் இருக்கணும்னு பார்த்தா அதுக்கு யோசுவா தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யோசுவா வந்து ரொம்ப அழகா அந்த கதையில வந்து எல்லாரையும் அழகா கைட் பண்ணி கூட்டிட்டு போவாரு. அவர் எவ்வளவு நல்லா அவங்கள வழி நடத்தி இருக்காருன்னா பார்த்தா யோசுவா 24 அதிகாரம் 31 வசனத்துல இருக்கும். அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நாள் இஸ்ரவேலர்கள் வந்து கர்த்தரை சேவித்தாங்கன்னு இருக்குது. அப்போ அவர் வந்து அவ்வளோ நல்லா கர்த்தருக்குள்ள எல்லாரையும் வழி நடத்தி இருந்தாரு. அதுல இருந்து நமக்கு தெரியும் யோசுவா எவ்வளவு நல்ல ஒரு லீடராகவும் இருந்திருப்பாருன்னு. எனக்கு வந்து யோசுவா கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டிஸ்ல இதுவும் ஒரு குவாலிட்டி. யோசுவா லீடர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே யோசுவா வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஓகே, அப்புறம் வந்து செகண்டா யோசுவாவோட இன்னொரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹம்பிள்னஸ். அவர் எவ்வளவு நல்ல லீடரா இருந்தாரோ அவ்வளோ நல்ல ஒரு சர்வரா, அதாவது வேலைக்காரராகவும் இருந்தாரு. யோசுவா வந்து மோசையோட வேலைக்காரனா தான் இருந்தாரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசே சொன்ன எல்லாத்தையும் அப்படியே கேட்டு அவருக்கு உதவியா இருந்தாரு. அது வந்து யாத்ராகமம் 24 அதிகாரத்துல 13 வசனத்திலையும் 33 அதிகாரத்துல 11 வசனத்திலையும் சொல்லி. அப்புறம் வந்து யோசுவா வந்து லீடர் ஆனதுக்கு அப்புறமும் அவர் வந்து என்ன சொல்றது, he was ready to serveன்னு ஒரு வசனத்துல போட்டிருக்கு. அதாவது யோசுவா 5 அதிகாரம் 13-14 வசனங்கள்ல இருக்கு. அவர் வந்து இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு பெரிய லீடர், இஸ்ரவேல் மக்களையே வழிநடத்தி கொண்டு போற ஒரு ஆள் ஆயிருந்தும் அவர் வந்து வேலை செய்ய வந்து ரெடியா இருந்தாருன்னு பாக்குறோம். இந்த இதுல வந்து நம்ம வந்து அவரோட ஹம்பிள்னஸ், அவரோட தாழ்மையை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்மளும் எப்படி அவரை மாதிரி ஹம்பிளா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும்னா அது யோசுவாவை பார்த்து நம்ம படிக்கலாம். இதுவும் எனக்கு வந்து யோசுவா கிட்ட ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு குவாலிட்டி. இது நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து வேற எனக்கு ரொம்ப பிடிச்சது யோசுவா கிட்ட வந்து ஒபீடியன்ஸ். யோசுவா வந்து ரொம்ப எல்லா நேரத்திலயும் கர்த்தரை வந்து கீழ்ப்படிஞ்சாரு. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். மோசே இறந்துட்டாரு. கர்த்தர் வந்து யோசுவா கிட்ட சொல்றாரு, மோசே இறந்த உடனே நீ தான் இனிமே இவங்களை வழி நடத்தணும்னு சொன்ன உடனே யோசுவா வந்து சொல்லியிருந்திருக்கலாம், ஐயோ நான் எப்படி வழி நடத்துறது, எனக்கு பயமா இருக்கு, அவ்வளோ பெரிய பொறுப்பை நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிருந்திருக்கலாம். ஆனா வந்து யோசுவா வந்து பயப்படாம அவரை கீழ்ப்படிந்தாரு. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நிறைய இடத்துல வந்து கர்த்தர் வந்து அவர்கிட்ட நிறைய இடத்துல நான் இப்படி பண்ண அப்படி பண்ண நல்லா சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு வாட்டி கூட எதிர்த்து பேசாம அவரை வந்து ஒபே பண்ணி மறுபேச்சு பேசாம கர்த்தருக்கு வந்து கீழ்ப்படிவாரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்து கண்டிப்பா இதை வந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ், அதாவது விசுவாசம். நம்ம எல்லா விசுவாசத்துலயும் பாத்தீங்கன்னா யோசுவாவோட விசுவாசம் வந்து மிக பெரிய விசுவாசம்னு நான் சொல்லுவேன். அது வந்து என்னாகமம் 14 அதிகாரம் 6 இருந்து 9 வசனம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா
ஃபர்ஸ்ட் வந்து மோசே வந்து கானான் தேசத்துக்கு வந்து 12 கோத்திரங்களையும் அது உளவு பார்க்க வந்து 12 பேரை அனுப்புவாங்க கோத்திரங்கள் கானான் தேசத்துக்கு. அப்போ வந்து யோசுவாவும் ஒரு ஆள் அதுல. அப்போ போயிட்டு 10 பேர் அங்க வந்து அப்ப வந்து ஃபுல்லா நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தது, நிறைய அக்கிரமம் எல்லாம் நடந்துட்டு இருந்ததா. அப்ப வந்து 12 பேரும் வந்ததுக்கு அப்புறம் 10 பேர் வந்து என்ன பண்ணாங்க, ஐயோ எப்படி பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க அங்க இருந்ததை பார்த்துட்டு. ஆனா யோசுவா வந்து வந்துட்டு சொன்னாரு, இல்ல அங்க வந்து அவர் அந்த மாதிரி எல்லாம் விஷயம் பயங்கரமான விஷயம் எல்லாம் சொல்லாம அங்க வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு யோசுவா சொல்றாரு. பாலும் தேனும் ஒழுகு தேசம், அந்த மாதிரி நிறைய அங்க இருக்க செழிப்பான விஷயங்களை பத்தி எல்லாம் யோசுவா சொல்றாரு. அவர் வந்து அதுக்கப்புறமும் சொல்றாரு, அது கூட அவர் சொல்றாரு, மத்த விஷயத்த எல்லாம் பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேணாம், ஏன்னா வந்து கடவுள் வந்து அதையெல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம யோசுவாவோட விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் எரிகோ மதில் வந்து விழும்போதும் அவரோட விசுவாசம் தான் அதுக்கு ஒரு மெயின் காரணம். அது வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வந்து சொல்லியிருக்கு. என்னன்னா, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அப்போ யோசுவாவோட விசுவாசம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அப்போ இந்த விஷயமும் எனக்கு வந்து யோசுவா கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அதே இதுல ரோமர் வந்து 10ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வந்து இந்த வசனம் வாசிக்கும் போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்னன்னா, தேவனோட வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அப்போ யோசுவாக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவனோட வார்த்தை அவன் கூட கண்டிப்பா இருந்திருக்கும். அப்போ தேவனோட வார்த்தை இல்லைன்னா அவனால அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் செஞ்சிருக்க முடியாது. யோசுவா 1ஆவது அதிகாரம் 7-8 வசனங்கள்லயே ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு, கடவுள் வந்து இவன் கிட்ட யோசுவா கிட்ட இப்படி சொல்லுவாரு, நீதான் இனிமே எல்லாம் பாத்துக்கணும், மோசே தந்த கடவுளோட வார்த்தைகள் எல்லாம் நீதான் நிறைவேற்றணும், அதன்படி இரவும் பகலும் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. யோசுவாவும் அதுக்கு மறுபேச்சு பேசாம எப்பவுமே அந்த கடவுளுடைய வார்த்தையின்படிதான் அவர் எப்பவுமே நடந்திருந்தாரு. அதனாலேயே கர்த்தர் வந்து அவரை வந்து அவ்வளோ ஆசீர்வதிச்சாரு. அந்த ஒரு குவாலிட்டி வந்து நம்மளும் யோசுவாவை பார்த்து படிக்கணும். அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து அவரோட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ப்ரேயர் வந்து அவர் வந்து நிறைய இடத்துல ப்ரேயர் பண்றாரு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் யோசுவா 7ஆவது அதிகாரம் 6-9 வரைக்கும் வசனத்துல இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து ஒரு தேசத்தை வந்து அட்டாக் பண்ண போவாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து ஃபெயில் ஆயிடும். அப்ப வந்து யோசுவா வந்து நல்லா உருகி ஜெபம் பண்றாரு, ப்ரேயர் பண்றாரு கர்த்தர்கிட்ட. ஐயோ என்னோட தேசத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு எப்படியாவது இன்னொரு வாட்டி அவரோட தேசத்துக்காகவும் அவரோட மக்களுக்காகவும் அவர் ப்ரேயர் பண்றாரு. அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் அவரை மாதிரி ப்ரேயர் பண்ணோம்னா அவர் வந்து அதுக்கப்புறம் இருக்க அட்டம்ப்ட வந்து அவர் அதுக்கப்புறம் நிறைய தேசத்தை கீழ்படுத்தி எல்லாத்தையும் பண்ணாரு. அப்போ அவர் அந்த ஜெபத்துல தரித்திருந்தனால கடவுள் வந்து அவரை எப்படி உயர்த்தி வச்சாருன்னு நம்ம அதுல பாக்கலாம். அந்த ஒரு இதுல அதுவும் எனக்கு வந்து யோசுவா கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து யோசுவா வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் கடவுளை வந்து வச்சாரு. அதாவது யோசுவா எல்லார விடவும் கடவுளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அவர் மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாம் நினைக்கல, கடவுள் சொன்ன எல்லாத்தையும் அவர் செஞ்சாரு. அது வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. என்னன்னா, இப்போ அது வந்து எரிகோ சுவர் அந்த மதில் விழுங்கும் போது கூட அது கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட போய் அது வந்து யாருக்குமே தகர்க்க முடியாதுன்னு ஒரு சுவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த டைம்ல கர்த்தர் வந்து யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ போய் 7 தடவை சுத்து அது விழுந்துடு அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னா நம்ம யாராவது செய்வோமா, எப்படி அது சுத்துனா விழுன்னு எல்லாம் கேட்போம். ஆனா யோசுவா வந்து அப்படி எல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒபீடியண்டா
விசுவாசத்தினால கர்த்தர் மேல இருந்த விசுவாசத்தினால அவர் சுத்தினாரு. அதே மாதிரியே அந்த இது விழுந்தது. அது ஏன் அப்படி அவரால் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, அவர் யார பத்தியும் கவலைப்படாம அவர் எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தரை வச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன சொன்னாலும் அவர் செஞ்சாரு. கடவுள் என்ன சொன்ன உடனே அதே மாதிரி செஞ்சார். அதனாலதான் சுவர் உடைஞ்சு விழுந்தது. இந்த மாதிரி நம்மளும் கடவுளை எல்லாருக்கும் முன்னாடியும் நிறுத்தணும். எல்லாத்தோட மேலேயும் நம்ம கடவுளை தான் வைக்கணும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எல்லாத்த விட நம்ம கடவுளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ யோசுவா மாதிரி நம்மளும் இனிமே இருந்தா, கடவுள் யோசுவாவை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போனது போல நம்மளையும் கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஸோ நம்மளும் யோசுவா மாதிரி இனிமே இருக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ. வெரி குட். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஜோசுவாவோட மனத்தாழ்மை, அவரோட விசுவாசம், அவரோட கீழ்ப்படிதல், பின்ன அவர் ஜெபம் பண்ண விதம், இதெல்லாம் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கீன்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. காட் பிளஸ் யூ நிவேகா ஜாய்ஸ். பின்ன நமக்கு இப்போ ப்ரேயர் டைமுக்காக போறோம். வின்ஸ் பிரைட்டன் நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறாங்க. எல்லாரும் கண்ணு மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். வின்ஸ் பிரைட்டன் ஸ்டார்ட். ஜெபம். ஏசப்பா, இந்த மாலை வேலைக்காக நன்றி. இந்த மாலை வேலையிலும் சண்டே கிளாஸ் எல்லாவரும் துதிக்க நீங்க தான் ஏசப்பா கிருபை செஞ்சீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்தியா தேசத்துல கொரோனா வைரஸ் தீமாரே பரவிட்டு இருக்கு ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ முற்றிலுமாக அழித்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, தமிழ்நாட்டுல நிறைய பரவிட்டு இருக்கு ஏசப்பா. அதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்தி எல்லாருக்கும் நல்ல விடுதலை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த மழை காலத்துல நிறைய ஆபத்துகள் வருது ஏசப்பா. இந்த ஆபத்துகள் எல்லாம் சீக்கிரமா போக்கி சீக்கிரமா பழைய நிலைமையில கொண்டு வரங்க. நீங்க தான் ஏசப்பா கிருபை செய்யணும் ஏசப்பா. சர்ச்சு கட்டுமான பணி சீக்கிரமா முடியறதுக்கு நீங்க தான் ஏசப்பா கிருபை செய்யணும். அதுக்குரிய தேவைகளை சந்திங்க ஏசப்பா. சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க செய்கிற தொழில்கள், வேலைகள், கம்பெனிகள் எல்லாத்தையும் நீங்க தான் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. ஐயாவை சீக்கிரமா கேரளையில கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. ஐயா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஐயா செய்கிற தொழில்களை ஊழியம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, யாருக்கும் எந்த தொற்று நோய் வரக்கூடாது ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏசப்பா. நர்ஸுமாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏசப்பா. கிளீன் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா ஒரு ஷட்டின் கீழே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அதுக்குள்ள நர்ஸுமாரெல்லாம் இருப்பாங்க ஏசப்பா. அவங்க எல்லாம் ஒரு ஷட்டின் கீழே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஜெப கன்னியாண்டிக்காக நன்றி ஏசப்பா. இன்னைக்கு ஊழிய செய்ய வந்த ஜெப கன்னியாண்டிக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, கப்பியார் எங்களுக்காக கிருபை செலுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க குடும்பத்தையே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கப்பியாரோ அவங்களுக்காக பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தங்களுக்காக பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க எல்லா வருஷமும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, தங்களுக்கு நல்ல விடுதலை தாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா. தங்களுக்கு நல்ல ஞானமும் பலனும் தாங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தால் எல்லாவரையும் கழுவுங்க ஏசப்பா. எல்லாரும் ஒரு சமூகத்துல தாழ்த்தி தழுகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, மாறக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசப்பா. எங்க அற்புதங்கள் செய்கிற தேவனை ஏசப்பா. எங்கள் இப்ப அற்புதங்கள் செய்யுங்க ஏசப்பா. இந்த தேசத்துக்காக மனம் இறங்குங்க ஏசப்பா.
தேசமே பயப்படாது மகிழ்ந்து களி கூறு. வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க ஏசப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க ஏசப்பா. அது மூலமா ஆசீர்வதிங்க ஏசப்பா. உமானது கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. இயேசு மூலியமாக நல்ல பிதாவே ஆமேன். ஆமென் ஆமென். சூப்பரா ஜாம் பண்ணாரு பிரைட்டன். லார்ட்ஸ் பிரேயர் சொல்றதுக்காக கெவின் ஜெரிஸ். பரமனே எங்கள் பிதாவே, ஓ நாமம் பெஸ்தப்படுவதாக, ஓ ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரமண்டலத்தில் எப்படியா போல பூமியிலும் செப்பதாக. என்ற அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களே எங்களுக்கு சோனைப்படாமல் தீமையின் ரட்சித்து கத்தவளம் ராஜ்யம் வளமையும் மகிமையும் என்று முடியவில்லை. ஆமேன் ஆமென் ஆமென். பெனடிக்ஷன் சொல்றதுக்காக ஐயா வருவாங்க. ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் நம்முடைய ஊழியத்தோடும் வாழ்வோடும் எல்லா காரியங்களோடும் இன்றும் என்று சதா நாட்களிலும் நிலைத்ததாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். அவர்களே, இந்த நாளில் நம்முடைய ஆன்லைனில் கூடி வந்த அனைத்து குட்டீஸ்களையும் அருமையான டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய அழைப்பு கிணங்க அருமையாக வந்து நல்ல யோசப்பாத்துடைய விசுவாச அனுபவங்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டு அருமையான மிஸ் ஜெபக்கனி ஸ்டீஃபன் நம்முடைய கடந்த நாட்கள் நம்முடைய கடந்த ஆண்டு வந்து பிபிஎஸ் நடத்தி நம்மை உற்சாகப்படுத்தினார்கள். இந்த நாளில் நமக்கு ஆன்லைனில் கடந்து வந்தது அதிக மகிழ்ச்சி. நம்முடைய சாலப்புரம் திருச்சபையின் சார்பாக நம்முடைய சண்டே ஸ்கூல் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாளைய தினத்தின் நிகழ்வு நம்முடைய ஜெப ஆராதனை. ரெவரண்ட் ஆபிரகாம் சென்னையிலிருந்து வருகிறார். ஒரு அருமையான விசிட்டிங் ப்ரொஃபஸர், நல்ல குவாலிஃபைடான ஒரு அருமையான ஆயர், நல்ல கிராம ஊழியங்களை செய்கிற அருமையான ஒரு குருவானவர். ஆக அவருடைய வருகை நமக்கு அதிக மகிழ்ச்சியாக. நீங்கள் தயவுகூர்ந்து அனைவரும் நம்முடைய ஆன்லைனில் கூடி வாருங்கள். சிறப்பு செய்தியாளர் வெளியிருந்து விதமாக கிடைக்கூடாத சிறப்புக்குரிய போதகர்கள் ஊழியர்கள் வருகிறார்கள். ஆக நீங்கள் ஆப்சென்ட் ஆகாதபடி நாம் குடும்பமாக இருந்து விதமான வார்த்தையை கேட்க பங்களிப்பு கொடுக்க உங்களை தயவுகூர்ந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் 103 நாட்களை முடித்து விட்டோம். நம்முடைய ஆன்லைன் ஆராதனையிலே 107 நாள், இந்த 108வது நாள். ஆக சற்று செழிப்பாக இருந்தால் உங்களுடைய பணிகள் வாரங்கள் இருந்தால் நீங்கள் மாற்றி வைத்து இந்த நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சிறப்பு செய்தியாளராக மிஸ்டர் செல்வின் சுரோன்மணி பாளையங்கோட்டையிலிருந்து அருமையாக நல்ல ஒரு ஊழியக்காரர். ஏராளமான ஆண்டுகள் ஊழியம் செய்த அருமையான சார், ஏராளமான புஸ்தகங்கள் எழுதினவர்கள், மிக மிக தெய்வீகமாக பாரத்தோடு வார்த்தையை பயந்துள்ள அருமையான ஒரு ஊழியக்காரர் செல்வின் சுரோமணியா. ஆக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களுடைய உறவுகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அவர் வருவது அதிக மகிழ்ச்சி. ஆக அந்த நாளை நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.